இங்கே நான் பார்க்குற என்ன டின்னு பாருன்னா கருங்காலி மரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் சார். கருங்காலி மரம்னாவே பாதாள செம்பு முருகன் கடவுள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அங்கேருந்தான் வந்து எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. அந்தளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய கருங்காலி மாலையை பற்றி தான் மாலைக்கு உண்டான மரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் சார். நீ வேர்ல்டு பூரா எல்லோரும் கழுத்தில் வந்து கருங்காலி மாலை போட்டிருக்காங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும், நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படி தான் போட்டிருக்காங்க ஒரு நம்பிக்கையில். அதே மாதிரி தான் இந்த மரத்துலேருந்து தான் இந்த பாசி வந்து உற்பத்தி பண்ணி போட்டுட்ருக்காங்க சார். இப்போ கருங்காலி மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ கவரில் 3 அடி உயரத்தில் கன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவும் நடவு பண்ணலாம், வரப்போகிறவங்களும் வைக்கலாம், வீட்டு தேவைக்கு 1-2 கன்று வைக்கலாம் சார். 1.5க்கு 1.5 குழி எடுத்து அடியில் வந்து 1/4 கிலோ அளவு வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு 1/4 கிலோ அளவு, மாட்டு சாணி வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ போட்டு நடவு பண்ணேன் சார். நடவு பண்ணி 45 புது துளிர் வருதான்னு செடியில் பார்க்கணும். வளர்ச்சி எப்போ இருக்குன்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது உரம் தேவைன்னா கொடுக்கலாம் சார். இது மாதிரி சிறந்த முறையில் விவசாயம் பண்ண நினைக்கிற விவசாயிங்க நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க சார். இந்த மாதிரி இல்லாமல் பழச்செடியில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ரகங்கள் நம்ம நிறுவனத்தில் கொடுத்துட்ருக்கோம் சார். நன்றி சார். கண்ணு தேவைப்படுறவங்க விவசாயத்தை நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க சார். நன்றி சார்.